ராஜேஸ்வரி அம்மான்னு. நான் தான். நீ யாருமா? எழுந்துருமா, எழுந்துருன்னு சொல்றேன்ல. யாருமா நீ? எதுக்கு ஏன் கால்ல விழற? அத்தை, என்ன ஞாபகம் இருக்கா அத்தை? என்ன அத்தையா? என்னக்கா சொல்ற இவ? யாருமா நீ? சித்தப்பா, நான் தான் கயல்விழி, உங்க அண்ணன் சோமுவோட பொண்ணு. ஆமா அத்தை. சோமண்ண பொண்ணா? இந்தாங்க. நானும் அப்பாவும் இருக்கிற போட்டோ பாருங்க அத்தை. இது ஒண்ணுதான் என் சொத்தா இப்ப வரைக்கும் என்கிட்ட இருக்கு. வீட்ல இருந்து வெளியூர் கிளம்பும் போது கடைசியா போட்டுட்டு போன கவுன் அத்தை. அக்கா, இவ சோமண்ண பொண்ணுதாக்கா. அம்மாடி கையில என்னால நம்ப முடியலம்மா. இது கனவுல நடக்குதா இல்ல நிஜமாவே அண்ணன் பொண்ணு திரும்பி வந்துட்டாளா? நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எதுவுமே எனக்கு புரியலையே. டேய் சதீஷ், உன் மாமா பொண்ணு கயல் விழிடா. ஆமாண்டா சதீஷ், சின்ன வயசுல பார்த்ததுடா. என் அண்ணன் அண்ணியோட கார்ல போகும்போது கடைசியா நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டு போன. அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குமா, இன்னும் மறைய கூட இல்ல. என் அண்ணன் குடும்பமே ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சுன்னு கேள்விப்பட்டு நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? இப்ப வரைக்கும் அதை நினைச்சு பார்க்கும்போது நெஞ்செல்லாம் பகீர் பகீர்னு அடிச்சுக்குது. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நானும் இப்ப வரைக்கும் அம்மா அப்பாவை தேடிட்டு தான் இருந்தேன் அத்தை. என்ன பொழைக்க வச்ச அந்த ஆண்டவன் அவங்கள மட்டும் சாகடிச்சிருப்பான்னு என்னால நம்ப முடியல. அப்பா, அப்பா, அம்மாடி, அழாதம்மா, அழாத கையில. அத்தை, அப்பா உயிரோட தான் இருக்காருன்னு இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் அத்தை. ஆனா அம்மாடி கையில, நீ கிடைச்சது எங்களுக்கு போதுமா? உங்க அப்பாவே உயிரோட வந்த மாதிரி இருக்கு. கையில இதனால எங்கம்மா இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? எங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சு வந்த? சித்தப்பா, ஆக்சிடென்ட்ல மயக்கமா இருந்த என்ன கருப்பையான ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாரு. அவர் பொண்ணாதான் இத்தனை நாளா அவர் கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் அந்த போட்டோவையும் கவுனையும் காட்டி உன் சொந்தக்காரங்களோட உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா அவரால முடியாம இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க போறதுக்கும் இடம் இல்லாம கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு வேலை சாப்பிட்டுட்டு 2 வேலை பட்டினியா இருந்து எவ்வளவு பார்த்துட்டு சித்தப்பா. அப்புறம் தான் ஒரு பெரியவரு இந்த போட்டோ பார்த்துட்டு உங்களை பத்தி எல்லாமே சொன்னாரு. நீங்களா இங்கதான் இருக்கீங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்தேன். மிஸ்டர் அபிஷேக் பேரண்ட்ஸ் என்ன சார் பண்ணிருக்கீங்க? என்ன மார்க் சார் இது? சார் ஆக்சுவலி ஈச் அண்ட் எவரி சார் இந்த மாதிரி கம்மி மார்க் எடுக்க வெச்சீங்கனா என் பையன் எப்படி சார் டாப்பர் ஆவான்? சார் எல்லா ஸ்டூடண்ட்டையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றோம் சார். சார் தப்பு சார். மேடம் ஆக்சுவலி யூ நோ சார்
அவனோட ஃப்ரெண்ட் ஆஷிஷ் அவெல்லாம் மக்கு பையன் சார். அவனுக்கெல்லாம் மார்க் போட்டு தூக்கி விடுறீங்க. அது எங்க ப்ராப்ளம் சார் கிடையாது இந்த மாதிரியே நீங்க சார். பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் நாங்க நல்ல ஸ்கூல்ல சேர்த்துருவோம் சார். இங்க பாரு கையில சித்தப்பா நான் இருக்கம்மா. இனி நீ எங்கேயும் போக வேணாம்மா. எங்களோட நீ இங்கே தங்கிக்கோ. ஆமா கையில சுருளி சொல்றதாமா கரெக்ட். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். இதுதான் உன்னோட இடம். சொந்தக்காரங்க நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, போதுமா? இத்தனை வருஷத்துல எத்தனை வருஷம் உங்களை பார்க்கணும்னு எங்க இருப்ப தெரியுமா? எல்லாரும் தேடி எப்படி அழைச்சேன்னு தெரியுமா? இன்னைக்கு என்னோட தேடல் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. அது போதும் அத்தை. அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்னு சொல்றோம்ல, அப்புறம் எதுக்கு கையில் அழற? அழுகையை நிறுத்து. நீ அழுகாதம்மா, அழுகாத. அக்கா, அண்ணன் பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா. அவளுக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு போடுக்கா. செஞ்சு ஆமா சொல்லி நீ கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. புடி. சுருளி கிளம்பிட்டான். மாமா நானும் வரேன் மாமா. வாடா வாடா வாடா. போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ வா கையில, வாமா. வா கையில, இது பிரியா அத்தை தங்கியிருந்த ரூம். இனிமே இந்த ரூம்லயே நீ தங்கிக்க. அவ அமெரிக்காக்கு போயிட்டா. நீ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து துணியை மாத்திக்கோ. நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன், சரியா? ஹலோ ஹலோ அக்கா. சொல்லு கயல். அக்கா நான் வந்துட்டேன். இங்க யாருக்கும் என் மேல எந்த சந்தேகமும் வரல. என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. குட். அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. அங்க இருந்துகிட்டே நீ என்னென்ன வேலை செய்யணும்னு அப்பப்ப நான் உனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். சரிக்கா. சதீஷ் நில்லுடா. என்னடா திடீர்னு வீட்டுக்கு வர? பணத்தை எடுத்துட்டு கிளம்புற? மா அவசர செலவுமா, நான் வந்து டீட்டெயிலா சொல்றேன். அவசர செலவா? இவ்வளவு பணத்தை அப்படி என்னடா செலவு பண்ண போற? ஐயோ விளக்கம் கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணாதம்மா. இங்க பாரு, மல்லிகாவை ஜாமீன் எடுக்கிற விஷயமா லாயரை பார்த்து பேசணும். அந்த செலவுக்காக தான் 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போறேன். என்னடா விளையாடுறியா? நீ எதுக்குடா அவளை ஜாமீன்ல எடுக்கணும்? என்னம்மா இது கேள்வி? மல்லிகா ஏன் பொண்டாட்டி? இன்னைக்கு அவ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவளை ஜாமீன்ல எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ பேசுறது சுத்தமா சரியில்லடா. மரியாதையா பணத்தை எடுத்து உள்ள வை. ஏன் எனக்கு இந்த வீட்ல பணத்தை எடுக்க உரிமை இல்லையா? நீ பணத்தை எடுக்க உரிமை இல்ல நான் சொல்ல வரல. அவளுக்காக நீ எதுக்கு பணத்தை எடுத்துட்டு போறேன்னு தான் நான் கேக்குறேன். என்னக்கா பிரச்சனை? வாடா, நீயே என்னன்னு கேளு இவனை. அந்த மல்லிகாவை ஜாமீன்ல எடுக்கணுமா? அதுக்கு லாயருக்கு கொடுக்கறதுக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போறான் இவன். டேய், என்னடா நினைச்சிருக்கோம் மனசுல? நாங்க 2 பேரும் அந்த பொண்ணோட சங்கத்தம் வேணாம்னு இருக்கோம். நீனும் பணத்தை எடுத்து போய் அவளை ஜாமீன் எடுக்கிறேங்கிற? ஏன் அவளுக்கு பெத்த தாய் தப்ப யாருமே இல்லையா? அவங்க ஜாமீன் எடுக்க மாட்டாங்களா? தாலி கட்டின புருஷனுக்கு அப்புறம் தான் மாமா அப்பாவும் அம்மாவும். அரைஞ்சிருவ ராஸ்கல். நீ அவளுக்கு புருஷனும் இல்ல, அவ உனக்கு பொண்டாட்டியும் இல்ல. இத பாருடா, அவளை ஜாமீன்ல எடுத்துடலாம், விடுதலை பண்ண வச்சிடலாம், அவளோட குடும்பம் நடத்தலாம். அப்படி இப்படின்னு ஏதாவது கனவு கண்டுட்டு இருந்த கொன்னுடுவேன். அவளோட உனக்கு வாழ்க்கையே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள அவ காலடி எடுத்து வச்சானா நான் இங்க இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பரவாயில்லம்மா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா இந்த வீட்டை விட்டு வெளியில போய் நான் தனி கொடுத்தன நடத்தவும் தயாரா இருக்கேன். ஆனா உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்துகிட்டு என்னோட மல்லிகாவை நான் கைவிட்டுருவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. ஏன் புள்ளையாட எப்படி பேசுறது? இது பார் சதீஷ்,
உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒன்ன மட்டும்தான் நான் முழுசா நம்பிட்டு இருக்கேன். நீ இருப்ப, கடைசி வரைக்கும் நீ என்ன பாத்துக்குவ, எனக்கு ஆதரவா இருப்பங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நான் என் உயிரையே வச்சிட்டு இருக்கேன். இப்படி பொருத்தம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு வேண்டாத ஒருத்திக்காக பெத்த தாயையே எதிர்த்து பேசுறியே, உனக்குள்ள மனசாட்சியே இல்லையாடா? ஏமா எல்லாத்தையுமே சென்டிமெண்டாவே பேசிட்டு இருக்க? நான் செய்யறதுல என்ன தப்பு? உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, மல்லிகா தான் என் பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன்டா மாத்த முடியாது? ஒரு கொலைகாரின்னு தெரியாம அவ கழுத்துல தாலியை கட்டிட்ட, காலத்துக்கும் அதை சகிச்சிட்டு இருக்க போறியா? அவ கொலகாரி இல்லன்றது தான் என்னோட பாயிண்ட். அதை சட்டப்பூர்வமா நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நான் செய்ய போறேன். மண்ணாங்கட்டி நீ எதுக்கிட்ட நிரூபிக்கணும்? எங்க 2 பேத்துக்கும் அந்த பொண்ணை பிடிக்கல. அமெரிக்கா போயிருக்கால உன் டாக்டர் சித்தி, அவளுக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளு. வீட்டுல இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லு. அவளுக்கு இதையே தான் சொல்லுவா. ஒரு கொலைகாரி கெட்டு போனவ கொலை பண்ணான்னு போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவளை ஜாமீன் எடுத்து நீ என்ன குடும்பம் நடத்த போறியா? நீ அவ்வளவு பெரிய தியாகியாடா? உனக்கு யாரா செலவு வைப்பாங்க? எனக்கு யாரும் செலவைக்க வேண்டாம் மாமா. நான் எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கு மல்லிகாவை பிடிச்சிருக்குன்றது மட்டும்தான் விஷயம். அவளுக்கு நான் கொடுத்த வாக்க கடைசி வரைக்கும் காப்பாத்த தான் விரும்புறேன். அப்போ பெத்த தாய் நான் உனக்கு முக்கியம் இல்லையாடா? நீ எனக்கு முக்கியம் தான்மா. மாமா, சித்தி எல்லாருமே எனக்கு முக்கியம் தான். ஆனா நீங்க எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு மல்லிகாவும் முக்கியம். அது ஏமா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? முடியாதுடா. என் உசுர் இருக்கிற வரைக்கும் ஒன்னு அவளோட நான் வாழ விட மாட்டேன். இங்க பாரு, மரியாதையா பணத்தை எடுத்த இடத்துலயே போய் வச்சிரு. முடியாதுமா. நான் இந்த பணத்தை எடுத்துட்டு போய் லாயர் கிட்ட கொடுத்து இந்த கேஸை நடத்த சொல்ல தான் போறேன். மல்லிகாவை வெளியில கூட்டிட்டு வரதான் போறேன். அதை மட்டும் நீ செஞ்சுட்டு அடுத்த நிமிஷம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நீ எங்க வேணா போ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வேணாம், புரியுதா? டேய் நில்றா. மாமா 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 குர்ரா. இந்தாக்கா இங்க பாருடா, நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு. நீ உணர்ச்சி வசப்பட்டு பண்ற ஒவ்வொரு காரியமும் பின்னாடி நமக்கு தான் பெரிய பிரச்சனையா வரும். ஆரம்பத்துல இருந்தே அந்த பொண்ணுக்கு உனக்கு சரியில்லைங்கிற விஷயத்த சகனமே சொல்லிட்டு இருக்கடா. இப்ப அந்த பொண்ணு ஜெயில இருக்கிறது, பிரச்சனையில் சிக்கி இருக்கிறது எல்லாமே ஆண்டவன் நம்மளுக்கு கொடுக்குற எச்சரிக்கை மணி. இத புரிஞ்சுக்கிட்டு இன்னையோட நீ அவளை மறக்கல, வாழ்க்கையில படாத பாடுபட்டு செருப்படி வாங்கத்தான் போற. உன்னை விட வயசுல பெரியவன், அந்த உரிமையில தான் சொல்ற. தயவு செய்து புரிஞ்சுக்கடா. என்ன ஜென்மம் நீங்க எல்லாம்? ஒரு பொண்ணு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறா. இத்தனைக்கும் அவ என் பொண்டாட்டி. அவளை காப்பாத்தணும்னு நான் சொல்றேன், அது உங்களுக்கு தப்பா படுதா? அவ கஷ்டப்பட்டா படட்டும், ஜெயில கடந்து செத்தா சாகட்டும் நினைக்கிறீங்களே? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? அதெல்லாம் எங்களுக்கும் இருக்கு. சத்தியமா இப்படி பேசுவீங்க நினைச்சு கூட பார்க்கலாமா? டேய் இந்தரா, டேய் பாத்தியடா? சைடுல தலகாணி வச்சுட்டு போகணும்னு உன் அம்மாவுக்கு தோணலையாடா? தங்கம். ஏய் குடு. உனக்கு ஏ ரூம்ல என்ன வேலை? அதுவும் என் குழந்தையோட. ஐயோ, இப்ப நீ கொஞ்ச நேரம் நீங்க யார் அழுதா? ஒண்ணுலடா செல்லோ. என்ன நம்ம பேசிட்டு இருக்க? சரி, குழந்தை கட்டில இருந்து கீழே விழ பாத்துச்சு. நான் தான் வந்து தூக்குனேன். இது உனக்கு தப்பா படுதா? தப்புதான். நீ என் குழந்தைய பாக்குறதும் தப்பு, அதை தொடறதும் தப்பு. தூக்கி கொஞ்சிரு பாரு, அது எல்லாத்தையும் விட பெரிய தப்பு. இங்க பாரு ப்ளீஸ், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் பார்வை என் குழந்தை மேல பட்டாலே அது உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அத்தை எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? நான் தொட்டா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா? நீ தான் தப்பா நினைச்சுக்காம இதையெல்லாம் பக்குவமா புரிஞ்சுக்க பாக்கணும். இவ கேட்டதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. சில பேர் கண்ணு பட்டா வியாதி வரும்னு சொல்லதான் செய்வாங்க. ஏன் கண்ணு பட்டா வியாதி வந்துருமா அத்தை?
இப்படி குறுக்க குறுக்க கேள்வி கேட்டு மடக்கறதுல எந்த அர்த்தமும் இல்லம்மா. நீயா புரிஞ்சுப்பன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சா என்னால என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே எத்தனையோ தடவை இதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். குழந்தைய பெத்தவ இவதான். இவ என்ன நினைக்கிறாளோ அதுதான் குழந்தைக்கு சரியா இருக்கும். நீ பார்க்கலாம், பேசலாம், கொஞ்சலாம், தூக்கி வச்சுக்கலாம்னு இவ நினைச்சானா தாராளமா அதையெல்லாம் செஞ்சுட்டு போ. இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இவ வேண்டான்னு சொல்றாளே, அப்ப செய்யாம இருக்கிறதுன்னு உனக்கும் நல்லது. அத்தை, நான் நிஜமாவே சொல்றேன், இந்த விஷயத்தை நான் மூடி மறைக்க விரும்பல. காயத்ரி என் குழந்தைய தொட்டாலோ இல்ல தூக்கி கொஞ்சினாலோ குழந்தைக்கு ஏதாவது வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ரெண்டு மூணு பேர் ஏற்கனவே என்கிட்ட இதை பத்தி சொல்லிருக்காங்க. போதுமா? இதுக்கு மேல என்ன செய்ய சொல்ற? தயவு செஞ்சு இனிமே குழந்தை கிட்ட வராத. நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு நீ ஒதுங்கி போறதா உனக்கு நல்லது. இத பாரு, காஃபி போட்டு வச்சிருக்கேன், எடுத்து குடி. உங்களுக்கு எதுக்கு அத்தை சிரமம்? நான் போட்டுக்க மாட்டேனா? நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். போ, ஆறிட போது, முதல்ல போய் சாப்பிடு. காயத்ரி, நீ உன் அம்மாவை போய் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? என்னத்த திடீர்னு? இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு 2 தடவையாவது அம்மா வீட்டுக்கு போவாங்க. அம்மா வீட்டுல ஒரு 2 நாளாவது தங்கிட்டு வரணும்னு நினைக்காம இருக்க மாட்டாங்க. ஆனா நீ அந்த பக்கமே போக மாட்டேங்கிறியே. அவங்களாச்சும் உன்னை கூப்பிடுறாங்களா இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல அத்தை. வேலை இருந்தா போக போறேன், இல்லைன்னா இல்ல. இதுதான் என் வீடுன்னு முடிவானதுக்கு அப்புறம் நான் எதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போய் நிக்கணும்? அதான் ஏதாவது அவசியம்னா எங்க அம்மா இங்க வர போறாங்க. இல்லையா, எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் அங்க போக போறேன். காரணமே இல்லாம சும்மா போறது என்னமோ தெரியல, இது வரைக்கும் அப்படி தோணல. நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க அத்தை. கொஞ்ச நாளைக்கு நீ போய் உங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வாயேன். சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பச்சை முகத்தழகாயரசா அண்டிப்பட்டி கனவா. அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே